சிவபெருமானின் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்துவது இந்து மத புராணங்களின்படி மிக எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் இந்த திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டுமெனில் சிவபெருமானின் அனுமதி அவசியம். ஆனால் இப்படிப்பட்ட பாசுபதாஸ்திரத்தையே சிவபெருமானின் மீது பயன்படுத்திய மாவீரர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? அவர் வேறு யாருமல்ல, சாட்சாத் கிருஷ்ண பகவான் தான். மகாபாரதத்தின் படி பானாசூரன் என்ற அசுரன் சிவபெருமானிடம் வரம் பெற்று 1000 கைகள் உடையவனாக மாறினான். அத்துடன் தனது நாட்டினை சிவபெருமான் காக்க வேண்டும் எனும் வரத்தையும் பெற்றிருந்தான். இதற்கிடையில் கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தனை பானாசூரனின் மகள் உஷை காதலித்து அவனை கடத்தி தனது அரண்மனைக்கு கொண்டு சென்றாள். இதை கேட்ட பானாசூரன் கடும் கோபத்தில் அனிருத்தனை பாதாள சிறையில் அடைத்து விட்டான். இதை அறிந்த கிருஷ்ணர் கோபத்தில் பானாசூரனின் நாட்டின் மீது போர் தொடுத்தார். போரில் கிருஷ்ணர் பானாசூரனின் 998 கைகளை வெட்டிய போது பயந்து போன பானாசூரன் சிவபெருமானிடமே பாதுகாப்பு கோரினார். சிவபெருமான் தன் கொடுத்த வரத்தை காப்பாற்ற கிருஷ்ணருக்கு எதிராக போருக்கு வந்தார். இருவரின் திவ்ய அஸ்திர போரால் 7 உலகங்களும் அதிர்ந்தன. ஒரு கட்டத்தில் சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தையே பயன்படுத்தினார். அதை தடுக்க கிருஷ்ணரும் பாசுபதாஸ்திரத்தை எதிர் ஏவினார். 2 பாசுபதாஸ்திரங்களும் மோத அண்ட சராசரமே அழியும் நிலையில் சென்றது. அதை உணர்ந்த இரு தெய்வங்களும் தங்கள் அஸ்திரங்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இதன் மூலம் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணராலும் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்த முடியும் என மகாபாரதம் கூறுகிறது. ஏனெனில் சிவனும் விஷ்ணுவும் ஒரே தத்துவம்.